ஹாய்ங்க, மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். தக்காளி தொக்கும் சப்பாத்தியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேங்க. கடுகு பாருங்கள், வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு. இது வந்து அவசர சமையலுங்க, யார் வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், தக்காளி, அவ்வளோதாங்க. தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டால் வதங்காது. அது சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பெருசாக இருக்குங்க, சப்பாத்தியோட ஒட்டாது. அதனால தாங்க அரைச்சி போட்டேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க, அங்கே பாருங்கள். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தூள்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. இது வந்து கறி மசாலா போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. குயிக்காக முடிஞ்சிருங்க சமையல். இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் குழம்பு ஆஃப் பண்ணும் போது காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாங்க. பாருங்க, இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதோ என் பையன் சாப்பிட்றாங்க. பாருங்கள், சப்பாத்தி தக்காளி தொக்குங்க. சப்பாத்தி என் பையன் தாங்க அதிகம் செஞ்சான். இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க 2 பேருமே. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சாப்பிட்றாங்க.